டெக்னோ கிட்ட இருந்து புது மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 108 மெகா பிக்சலோட அல்ட்ரா வைட் கேமரா, 50 மெகா பிக்சலோட சென்சார் ஷிஃப்ட் OIS கேமரா, 10-bit AMOLED டிஸ்பிளே, 512 GB ஸ்டோரேஜோட சேர்த்து அண்டர் 30K இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையான்னு என்னோட ஒப்பீனியன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்பிளே சைஸுக்கு 6.7 inches கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு 10-bit AMOLED டிஸ்பிளே. இது ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே, கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்கல. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோக்கு 89.29% தான் கொடுத்துருக்காங்க. பசில்ஸ்லாம் ரொம்பவே மினிமலாக தான் இந்த மொபைலில் இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஆனால் பிரைட்னஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்றத மென்ஷன் பண்ணல. மேபி கேமன் 20ல கொடுத்த மாதிரி இந்த மொபைலையும் 500 nits பிரைட்னஸ் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தீங்கன்னா MediaTek Dimensity-யோட 8050 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. கேமன் 20 Pro-ல கொடுத்த அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மொபைல்லையும் இருக்கும். இந்த ப்ராசஸர் Dimensity-யோட 1300 இல்லைனா Snapdragon 870க்கு கொஞ்சம் ஈக்குவலான ப்ராசஸர். இது ஒரு 6nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர். RAM டைப்புக்கு LPDDR4X கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் டைப் இந்த மொபைல் எதுவும் மென்ஷன் பண்ணல. மேபி UFS-ஓட 3.1 சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைனுக்கு வந்தீங்கன்னா திக்னஸுக்கு 7.8 mm தான் கொடுக்குறாங்க. வெயிட் 192 grams தான் இருக்கு. பேக்ல டிசைனுக்கு கேமன் 20 Pro-ல கொடுத்த மாதிரி இந்த மொபைலுமே லெதர்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமராக்கு வந்தீங்கன்னா 50 மெகா பிக்சலோட பிரைமரி கேமரா. இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் இவங்க தான் RGBW Pro கேமராவோட சென்சார் ஷிஃப்ட் OIS கேமரா கொடுக்க சொல்றாங்க. ஐபோன்ல கொடுக்குற அந்த சென்சாரை அண்டர் 30K இந்த மொபைல்ல கொடுக்குறாங்க. இந்த சென்சார்ல யூஸ் பண்ணி அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன்ல உங்களால வீடியோஸ்ல கேப்சர் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாம இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் இவங்க தான் 108 மெகா பிக்சலோட அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்க கிளைம் பண்ணிருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட் கேமராவை நீங்க மேக்ரோ கேமராவை கூட கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். வீடியோ ரெக்கார்டிங்க்கு 4K 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ரண்ட் கேமராக்கு வந்தீங்கன்னா 32 மெகா பிக்சலோட செல்ஃபி கேமரா இந்த மொபைல்ல கொடுக்குறாங்க. இதுல ஃபுல் HD 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அதுவும் இல்லாம ஃப்ரண்ட்ல டியூவல் LED சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓவரால் இந்த மொபைலோட கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் இதே பட்ஜெட்ல இருக்கிற Samsung A34ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைலோட கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரிக்கு வந்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ண 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைல்ல இருக்கு. இந்த பட்ஜெட்ல 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இந்த மொபைல்ல கொடுக்குறாங்க. இது ஒரு மைனஸா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மொபைலோட கனெக்டிவிட்டிக்கு வந்தீங்கன்னா Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு. அதுவும் இல்லாம Bluetooth வெர்ஷன் 5.3 சப்போர்ட் இந்த மொபைல்ல இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android வெர்ஷன் 13 மேல தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க. ஓவரால் இந்த மொபைலோட பிரைஸ் பேஸ் வேரியன்ட் 8GB RAM 512GB ஸ்டோரேஜோட 28,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு இந்த மொபைலை ஒர்த்தா ஃபீல் பண்றது உங்களுடைய கேமரா மட்டும்தான். இதே பட்ஜெட்ல மோட்டோட H40 மொபைல் இருக்கு. அந்த மொபைல இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ல இருக்கு. அதுவும் இல்லாம டிஸ்பிளேவும் கர்வ்டு டிஸ்பிளே IP68ஓட வாட்டர் ரெசிஸ்டன்ட் அந்த மொபைல்ல கொடுக்குறாங்க. டெக்னோல ஒரு மேஜர் இஷ்யூ இருக்கு. இவங்களோட சர்வீஸ் சென்டர் தமிழ்நாட்டிலே மொத்த UI சர்வீஸ் சென்டர் தான் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த மொபைல் மொத்தத்திலே 2 5G பென் சப்போர்ட் தான் இருக்கு. ஃபைனலா இந்த மொபைல் வாங்கலாமா கேட்டீங்கன்னா கேமரா வைஸ் எல்லா ஸ்பெக்ஸுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா, அல்ட்ரா வைட் கேமரா, மேக்ரோ, ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே நல்லாவே இருக்கு. இந்த மொபைலோட மைனஸ்னு பாத்தீங்கன்னா 5G சப்போர்ட் 2 தான் இருக்கு. அதுவும் இல்லாம ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 45 வாட்ஸ் தான் கொடுக்குறாங்க. சர்வீஸ் சென்டர் இஷ்யூ இந்த மொபைல்ல இருக்கு. அதுவும் இல்லாம பர்ஃபார்மன்ஸ் பெருசா ஆப்டிமேஷன் பண்ணி இந்த மொபைல்ல கொடுக்கல. ஒருவேளை இந்த மொபைலை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மொபைல் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா இந்த மொபைலை பத்தி ஃபுல்லா சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.